guys, நம்மளுடைய ரன்னிங் ஜாப் சேனல்ல பெண் உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தது யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இதை நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விண்ணப்பிச்சிக்கலாம் 100% வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதிங்க. அதுவும் மினிமம் கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணம் இல்லைங்க. அதிக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல வச்சு எடுப்பாங்க. யாருமே அப்ளை பண்ணாத பட்சத்தில் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களை டைரக்டா போஸ்டிங் போட்டுருவாங்க. சோ இத பத்தின தகவல் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாங்க. சோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டு இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. சேலம் மாவட்டத்தில் குடும்பம் மற்றும் பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி தேவைப்படுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவசர கால மீட்பு, மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, சட்டம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல உதவி அவங்களுக்கு தேவைப்படும். அதற்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சேர்ந்து சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை, மகளிர் உரிமைத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒன் ஸ்டாப் சென்டர்னு ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2018 முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு 21/8/2026 மாலை 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் தபால்லையோ நேரடியாவோ அனுப்புன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறைய 126, முதல் தளம், மாவட்ட ஆட்சியரகம், 6,01,000. இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். உங்களுக்கு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருங்க, 2 வேகன்சிங்க, 18,800 உங்களுக்கு சம்பளங்க. இதுக்கு நீங்க பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ நீங்க படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. சமூக பணி, உளவியல் பாடப்பிரிவுல இளங்கலை முதுகலை 2ல ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வயது 40 வயதுக்கு உள்ள இருக்கணும். ஸோ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையில் தடுக்கிறதுக்கு அரசு தனியார் நிறுவனம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி விண்ணப்பத்தார் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். 24 மணி நேரம் ஷிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். ஸோ அடுத்த போஸ்டிங் காவலர். இந்த காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 சம்பளம், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்க வேண்டும், 40 வயதுக்குள்ள இருக்கணும். ஸோ தனியார் அலுவலகத்தில் நீங்க 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கணும். விண்ணப்பத்தாரர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரை சேர்ந்தவங்களா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 24 மணி நேரம் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 24 மணி நேரம்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. உங்களுக்கு 8 மணி நேரம் 12 மணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாற்றி போடுவாங்க. இந்த வாரம் பார்க்கல, அடுத்த வாரம் நைட்டு, இந்த மாதிரி. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா காவலர் பணியிடத்திற்கு வாங்கணும். உங்களுக்கு டிரைவிங் பண்ண தெரிஞ்சா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல்நோக்கு உதவியாளருங்க ஒரே ஒரு வேகன்சிங்க. இதுக்கு சம்பளமா 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். வயது பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு உள்ள இருக்கணுங்க. அதே மாதிரி அரசோ தனியார் நிறுவனத்துல நீங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கலாம். அப்படி 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தீங்களா இந்த ஜாப் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி போடுவாங்க. 8 மணி நேரமா இருக்கலாம், அது 12 மணி நேரமா இருக்கலாம். இந்த வாரம் பார்க்கல, அடுத்த வாரம் நைட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்தவங்களா இருக்க வேண்டும். சோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.